ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்புகிறீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சிகளை எழுத அனுப்புகிறீங்க, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மனம் துவண்டு போகிற ஒரு சூழ்நிலை, வறண்டு போன உன் வாழ்க்கை எப்போது மாறும்? இந்த வனாந்தரம் எப்போது மாறும் ஆண்டவரே? என் வாழ்க்கை எப்போது பூத்து குலுங்கும் ஆண்டவரே? நான் என்ன செய்கிறதுன்றே எனக்கு தெரியல ஆண்டவரே. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஐயா. ஒரு செழிப்பு இல்லாதபடி காணப்படுகிறது ஆண்டவரே. நீர் எனக்கு இறங்க மாட்டீரா? வறண்டு போன என் வாழ்க்கையை ஆண்டவரை செழிக்க பண்ண மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, வறண்டு போன உன் வாழ்க்கை பூத்து குலுங்க போகிறது, வறண்டு போன உன் வாழ்க்கையை நான் செழிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன். கேளுங்க. ஏசாயா 35 அதிகாரம் 1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவிழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் இந்த நாட்களில் புஷ்பத்தை போல செழிக்குமா? ஏன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உன் வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறார். நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் தான் இந்த பாடுகளை அனுபவித்தேன், என் பிள்ளைகளும் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார்களே ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே. அவருடைய ஏக்கங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்களை கூட என்னால் செய்ய முடியலே. என் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது, ஒரு வனாந்திரம் போல என் வாழ்க்கை இருக்கிறது. இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தரமாட்டீரா என்று சொல்லி எதிர்நோக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வறண்டு போன வாழ்க்கையை இந்த நாளில் நான் பூத்து கொள்ளுங்க பண்ண போகிறேன், அதை செழிக்க பண்ண போகிறேன். உன் நிலைமை மாறப்போகிறது. உன் மனாந்திரமான வாழ்க்கை, வறண்டு போன உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஏன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வெறுங்கையாய் போன யாக்கோபை தான் ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். அவன் கோலும் தடியுமாகத்தான் அங்கு கடந்து சென்றான். வனாந்திரம் எங்கே போகிறோம், மாமா வீட்டுக்கு தான் போகிறோன்னு தெரியும். அங்கே போனாலும் அவனுக்கு 10 முறை அவனுடைய சம்பளத்தை பணத்தையே என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. ஒரு வறண்ட நிலைமை. ஆனால் அதை பூத்து குலுங்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்குறோம், ஒரு வறண்ட நிலைமை. அவனை கிணத்துல தூக்கி போட்டுருந்தாங்க, அடிமையாக வித்துடுறாங்க. அங்கே போன இடத்துல சிறை தண்டனை. ஆனால் நாட்கள் வருகிறது, அவனுடைய வாழ்க்கை பூத்து கொள்ளுங்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் கூட பூத்து கொள்ளுங்கும்படியான காரியத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து இந்த நாளில் பூத்து கொள்ளுங்கும் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பூத்து கொள்ளுங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ அதெல்லாம் பூத்து கொள்ளுங்க போகிறது. எதெல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லிக்கிறாயோ அந்த காரியெல்லாம் இனி துளிர்க்க போகிறது. பயப்படாதீங்க. நீங்கள் வனாந்திரமும் வறண்ட நிலமுமாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் தேவன் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பூத்து கொள்ளுங்க பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் பலத்த காரியத்தை செய்வீராக. இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சோத்தரிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிறதோ, வனாந்தரத்தை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே இந்த நாளில் அந்த காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரை மாறி மகிழ்ந்து கழிகிறத்தக்கதான ஒரு காரியத்தை நீர் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளும் கருத்திற்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதை என் பலன் என்று சொன்னது போல் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா பலத்தையும் கட்டளையிட்டு புதிய வாழ்க்கையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.